கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படாப்ப இந்த சனி பகவான் பயிற்சி ஆவாரு அப்படின்னு காத்திருந்த ஒரு ராசியில ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசி தான். ஏன்னா அஷ்டமத்து பிடியில இருந்து ரொம்ப பாடுபட்டாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு, ரொம்ப அவமானப்பட்டாச்சு. தசை நல்லா இருந்தவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆனீங்க, தப்பிச்சிங்க. தசை நல்லா இல்லாதவங்க, சனி தசையிலேயே இருந்தவங்க எல்லாம் அவ்வளவுதான், கிடுக்கு புடி. சனி அவரோட ராஜ்யத்துல பால் அடிச்சாரு, சிக்ஸரா போட்டு தாக்குனாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் இப்ப கவலையே பட வேண்டாம். சனி பகவான் பாக்கிய சனியா வராரு. பாக்கிய சனியா வரக்கூடியவர் நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு வாரி வழங்க போறாரு அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சுயஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரா, தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த பாக்கிய சனி வந்து பாருங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இஸ் கோயிங் டு கிவ் சம் ஃபார்ச்சூன். தொட்டதெல்லாம் வந்து தொடங்காம போன 2.5 வருஷம் எங்க இருக்கு, இப்ப தொட்டதெல்லாம் தொடங்க போற 2.5 வருஷம் எப்படி இருக்கு. நம்மளுக்கு வந்து பாருங்க, நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கப்பட்டீங்க. இந்த பாக்கிய சனியில புதுசா நல்ல வேலை, அது என்னடா வேலை, அதை விட சூப்பர் டூப்பரான வேலை கிடைச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி வரும். தொழில் நடத்த முடியாம இழுத்து மூடிங்க, அது என்னடா தொழில், அதை விட சூப்பரான தொழில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கே. அந்த அனுபவம் இங்க பெரிய வித்தா இருக்கும், பெரிய உரமா இருக்கும் இந்த தொழிலுக்கு. புரியுதுங்களா? சூப்பர் டூப்பரான தொழில் அப்படின்றது அமையும். நிறைய பேர் ஃபாரின் போவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைப்பீங்க, வசதி வாய்ப்பு, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. எங்க ஃபுல்லா கடனா இருக்குங்க, கடன் அடைப்பீங்க. இப்படி நிறைய நல்லது, நிறைய அதிர்ஷ்டத்தை சனி பகவான் கொடுக்க போறாருங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல அவரோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால கடகம், நானே பட்டு 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 தெளிஞ்சிட்டேன், என் புத்தி ரொம்ப தெளிவாயிடுச்சு, எனக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கைன்றது வந்துடுச்சு, இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு மேல உங்களோட தம்பி இருக்காரு, தம்பி உறவு முறையில யாராவது இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாக்கிய சனியா இருந்து இவர் 6ஆம் பாவத்தை பாக்குறாரு, ருணர் ரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில வந்து பாத்தீங்கன்னா வாங்கின கடன், அட அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கடனுங்க, அது இல்ல இன்னும் ஜாஸ்தியா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகும், கடன் எல்லாம் நீங்க அடைப்பீங்க. பல கோடி கடன்க, பல பல லட்சம் கடங்க, சில லட்சமாவது அடைப்பீங்க, சில கோடியாவது அமைப்பீங்க, அது அடைப்பீங்க. அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைப்பை சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகள், இதுல கடகத்துக்கு பெருசா எதிரிகள் கிடையாது, ஏன்னா அவங்க யார்கிட்டயும் பெருசா சண்டை போடுறவங்க கிடையாது. பட் பியாண்ட் தட் மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா காணாம போவாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ். நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், டயபெட்டிக் திடீர்னு வந்துருச்சு, பிபி திடீர்னு வந்துருச்சு, ஆல்ரெடி இருந்துச்சுங்க, அது கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆயிடுச்சு, எந்த வைத்தியம் பண்ணியும் பலிதமாவல, இப்படி பல சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். கியூரபிள் டிசார்டர்ஸ் எல்லாம் கியூரபிள் ஆயிடும், கியூர் ஆயிடும். அதுக்கு அடுத்து இவர் பாக்கிய சனியா இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு. லாபஸ்தானத்தை பாக்குறதுனால கடகராசி என்பர்கள் தொழில் ஏதாவது செய்றீங்க, அஷ்டமத்து சனியில மூட்லைங்க, சொந்த தொழில் தான், நான் எப்படியோ ரொம்ப பல்ல கடிச்சிட்டு அந்த தொழில் நடத்திட்டு வரேன், அது அப்படியே சூடு பிடிச்சி நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். மூடிட்டங்க, புதுசா ஏதாவது தெரிஞ்ச தொழிலே புதுசா தொடங்குங்க, வரும். சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, நான் ஒரு இடத்துல ஆபீஸ்ல, நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆபீஸை விட்டு துரத்திட்டாங்க, நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். ஆக மொத்தம் வந்து பாருங்க, அவங்க ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க, அதுல நல்ல லாபம் அப்படின்றது சனி பகவான் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் பாக்கிய சனியா இருந்து லாபஸ்தானத்தை பாக்குறாரு. இவரு குரூர பார்வை பார்த்தா கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இவரு ரொம்ப நல்ல பார்வை, அதிர்ஷ்ட பார்வை அப்படின்றத பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றத கொண்டு வந்துருவாரு, கவலைப்பட வேண்டாம். இப்ப கடகம், நாங்க ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னா, பொதுவா அஷ்டமத்து சனியில இருந்து வெளியே வர போறீங்க அப்படின்றதுனால ஒரு முறை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்க அகஸ்தீஸ்வரன் இருக்கா. அந்த அகஸ்தீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்திலேயே இந்த அஷ்டம சனிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டிய தள்ளியில இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம் தான். அந்த அகஸ்தீஸ்வரர் போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா, மாதந்தோறும் வரக்கூடிய, அதாவது நம்ம ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போலாம், இல்லைன்னா மாதந்தோறும் ஒரு பிரதோஷத்துக்கு, இல்லைன்னா ஒரு சிவராத்திரி, மாத சிவராத்திரிக்கு நம்ம ஈசன் கோயில போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னாலே கடகம் எல்லா நற்பலன்களும் 100% கிடைச்சிடும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு டவுட்டே வேண்டாம். ஆக பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். வாழ்த்துக்கள்.